Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறதெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ, அதாவது எந்த லிங்க் மூலிமா, ஒரு லிங்க் எல்லா ப்ரோக்கர்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்ன அப்படின்னா என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுவேன். என்ன ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும் எல்லாமே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் வந்து அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பார்த்துக்கலாம். அது பிடிச்சி உங்களுக்கு லைக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நம்ம 100% நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 100% அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா 100% போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஓகே, 100% ப்ராஃபிட் புக்கிங் ட்ரிக்ஸ், அதாவது அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரிக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. ஓகே, ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க. பொசிஷன், உங்களுடைய பொசிஷன் இருக்குங்களா, பொசிஷன் அப்பப்போ பார்த்துட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட லாஸ் ஸ்க்ரீனும் பார்க்காதீங்க. உங்களுடைய லாஸ் எவ்வளோ ஆகுது, ப்ராஃபிட் எவ்வளோ ஆகுது அதை பார்க்காதீங்க. ஜஸ்ட் உங்களுடைய எஜுகேஷன், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி செட்டப் என்ன பண்ணீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி செட்டப் வர வரையிலும் சைலண்ட்டாக இருங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை மேலே போதும் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டடி பிரகாரம் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பை பண்ணிட்டீங்க இல்லையா, பை பண்ணிட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்க, டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ என்ட்ரி எடுத்த அப்புறமாவும் டென்ஷனாக பதட்டமாகவும் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா அந்த ட்ரேட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ, இல்லை ஸ்டாப் லாஸ் ஆகிடுன்ற ஒரு பயமோ, இல்லை ப்ராஃபிட் கிட்ட போயிட்டு திரும்பி வந்துன்ற பயமோ, இது மாதிரி இல்லாமல் கேல்குலேஷன் வரும் எப்போது நம்ம பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா. ஓகே, ஸோ பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், 2 திங்ஸ் பார்க்காதீங்க. ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க, லாஸ் ஸ்க்ரீன் பார்க்காதீங்க. எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு சிலர் வந்து 9:20 9:15 AM, அதாவது 9:50 AM அந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து 11 o'clock 12 o'clock ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து 2 o'clock மேலே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ட்ரேடுன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு கவனம் வைங்க. ஏன்னா ட்ரேட்னா நீ ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். எங்கே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அங்கே தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்வாங்க. ஓகே, எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அங்கே ட்ரேட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணுவீங்களா, அதுவும் ஓகே. ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ட்ரேட், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேடு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ரைட்? ஓகே, அந்த ட்ரேடை நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் பார்க்காதீங்க. ஆர்டர் போட்டுட்டிங்களே, ஏன்னா அந்த ட்ரேட் வந்து ஒரு சிலருக்கு வந்து 5 to 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். எப்போது அந்த மார்னிங் டைமில் ட்ரேட் பண்ணுறாங்களே அவங்க, அதாவது இந்த 10 o'clock உள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க 5 to 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் அதே ஒரு 11 o'clock மேலே ட்ரேட் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 1/2 hour இல்லை 1 hour வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். எப்போது இந்த 11 o'clock மேலே ட்ரேட் பண்ணுறவங்க 1/2 hourலேருந்து 1 hour வந்து அவங்களுடைய பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். நிறைய டைமில், ஒரு சில டைமில் சீக்கிரம் டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஆனால் ஒரு சில டைமில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2 o'clock மேலே ட்ரேட் பண்ணாங்களே அவங்களுடைய பொசிஷனும் சீக்கிரமாக வந்து அவங்களோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். 2 o'clock மேலே இருக்கிறவங்களும் மார்னிங் இந்த 9:50 9:20 அந்த மாதிரி பஜார் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும், அந்த ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து சீக்கிரமாக ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ சீக்கிரமாக ரிசல்ட் தெரிஞ்சவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ் சிஸ்டம் பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் நான் சொல்கிறது மினிமம் 5 மினிட்ஸ் ஆகுது சிஸ்டம் பார்க்காதீங்க. ஏன்னா அதில் வர ப்ராஃபிட் உங்களுக்கு கிடையாது, புரிஞ்சுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போது இந்த இடத்துல பை எடுத்தீங்க, ட்ரெண்ட் பிரேக் ஆகிடுச்சு, பை எடுத்தீங்க, பை எடுத்துப்புறோம், இதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ராஃபிட் வருது இல்லைன்னா, இந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடையாது, அது புரிஞ்சுங்க. கீழே வரும், கீழே வந்து உங்களோட நீங்கள் என்ட்ரி போட்டது கீழே வரும், அந்த லாஸும் உங்களுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அந்த லாஸும் உங்களுக்கு கிடையாது. இந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லது. சரி, இங்கே ப்ராஃபிட்டில் சடனாக ப்ராஃபிட்டில் காமிக்கும், சடனாக லாஸில் காமிக்கும். இந்த ரேஞ்சில் வர எந்த ஒரு நம்பரையும் நீங்கள் மனசில் எடுத்துக்க தேவையில்லை. ஏன் அப்படி சொல்ல, இந்த மனசில் அது ஏன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டோ உங்களோட லாஸோ கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ இன்னொரு ட்ரிக்ஸும் பார்க்கலாம் இது கூட. சார் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, அதாவது அந்த நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன ஸ்டடி பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்வாங்க. இப்போ நான் அவங்களுக்காக சிம்பிளாக இப்போது என்னுடைய வியூவில் வந்து இது என்ன மாதிரி பேட்டர்ன் நம்ம இது ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தோன்னா நமக்கு என்ன பேட்டர்ன் நம்ம இது எனக்கு கிட்டத்தட்ட சப்போர்ட் நிறைய தெரியுது இந்த இடத்துல. ஓகே, சப்போர்ட் நிறைய தெரியுது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன கவனிப்பேன் நான் அப்படின்னா ஸ்டாக்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்ப்பேன். ஓகே, ஸ்டாக்ஸ் கீழே இருந்து மேலே வந்திருக்குது, 2 வாட்ச் பண்ணுவீங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், லாங் டைம் ஃப்ரேம் பார்ப்பேன். டே சாட்டில் 15 மினிட்ஸ் 1 ஹவரில் எங்கேருந்து எந்த பக்கம் ஸ்டாக்ஸ் ஓவரால் எந்த பக்கம் வருதுன்னு பார்ப்பேன். எல்லாமே மேலே அப்பர் சைடு போயிட்டு இருக்குது அப்படின்னா என்னுடைய கவனம் எங்கே இருக்குது அப்படின்னா இது பாருங்கள், இந்த ட்ரெண்ட் மேலே கவனம் வச்சுட்டே இருப்பேன். எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட் அது பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்துட்டு இதுக்கப்புறம் பிரேக் அவுட்னு மேலே இந்த இடத்துல போச்சா எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவேன். ஏன்னா இந்த லோ இருக்குதுங்களா, இந்த லோ மேலே கவனம் வைப்பேன். இது கீழே பிரேக் ஆகிடுச்சும் கீழே போய்டும், அதில் டவுட் கிடையாது. ஸோ இந்த பக்கம் பிரேக் அவுட்டா, ஓகே வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் சேம் அதே மாதிரி எங்கெங்கே பிரேக் அவுட் கொடுக்குதோ அங்கெல்லாம் மேலே கவனம் இருந்துச்சு. ஏன்னா அதனுடைய சப்போர்ட் லெவல் 2-3 சப்போர்ட் லெவல் கிடைக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்தோ இது மேலே கவனம் வச்சுட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்கணும் நம்ம. ஓகே, அப்பர் சைடு நம்ம சேனல் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குதானே பாருங்கள். பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்புறமா கீழே வந்து ரீடெஸ்ட் கொடுக்கும். அந்த ரீடெஸ்ட் பண்ண திரும்பதான்னு பாருங்கள். ஓகே, திரும்ப அங்கேயும் ஒரு ட்ரெண்டு போடுங்க. ட்ரெண்டு போய்ட்டு பிரேக் அவுட் கொடுத்தா திரும்ப அவங்க வந்து பையிங் சேல் பண்ணலாம். ஓகே, சின்ன ப்ராக்டிஸ், பெரிய ஒரு கஷ்டப்பட்டு ஒன்று பண்ண தேவை. ஆனால் இதில் நிறைய பேர் விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சார்ட் போட தெரியுது, ட்ரெண்டு போட தெரியுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ண தெரியுது, இருந்தாலும் அவங்களால ட்ரேட் பண்ண முடியல. ஏன் ரீசனாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்பாங்க, லாஸ் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்பாங்க. லாஸோ ப்ராஃபிட்டோ உங்களுக்கு கிடையாது. புக் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுடையது. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுடையது, அக்செப்ட் பண்ணிங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சா அந்த ப்ராஃபிட் உங்களுடையது. ப்ராஃபிட் புக் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ஷனாக நீங்கள் ஒரு முன்னாடியே போயிட்டு புக் பண்ணிட்டு ஒரு 50% 60% புக் பண்ணிட்டீங்கன்னா அது இன்டைரக்ட் லாஸ், அது ப்ராஃபிட் கிடையாது. சும்மா க்ரீனில் அமௌண்ட் வந்துச்சுன்னா ஒரு 2000 3000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷப்பட்டு புக் பண்ணிக்கிறது, அது இல்லை ப்ராஃபிட். அதே மாதிரி அப்போ 5000 லாஸ்ட் லெவலில் வெயிட் பண்ணுவீங்க, ஆனால் 3000 ப்ராஃபிட் வந்தால் போதும். அது எப்படிங்க நான் அது? ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டோ டார்கெட்டோ ரெண்டும் ரீச் ஆகிறவங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழியே கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 100% இப்போ ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா ஸ்ட்ராட்டஜி வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடாதீங்க. ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே ஒரு 60 to 70 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதில் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இருக்குது, சில்வர் இருக்குது, டாடா ஸ்டீல் 4th கேனில் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகே, ஒன் பை ஒன் நிறைய பார்த்துட்டேன். என்னுடைய வெபினாரில் வந்தவங்க எல்லாருக்குமே அந்த சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அதை அப்ளை பண்ணி சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் வந்து பண்ண முடியல அப்படின்றாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு 100% ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.